என்ன எதுக்கு கேக்குறீங்க? இங்க ஃபயர் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த பக்கமே போல. பொய் சொல்லாதீங்க. நீங்க அவுட் ஹவுஸ் பக்கம் வந்தத நான் மாடியில இருந்து பார்த்தேன். இந்த உமரா முஞ்சி என்னையும் பார்த்திருப்பானோ? அம்மா, அண்ணன் சொன்ன மாதிரி ஃபயர் தானா வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. இது இனியாவோட வேலையா தான் இருக்கும். என்னப்பா சொல்ற? ஆமாமா, இனியா வேலைதாம்மா. தம்பி ஆதாரம் இல்லாம இனியா பேரை சேதாரம் பண்ணாதீங்க. அடுப்பு பத்த வைக்கிற அருமையே தெரியாதவ நெருப்பு பத்த வைக்க போறாளா? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் அப்புறம் சொல்ல வேண்டியது வரும். என்ன திரும்ப திரும்ப ஏன் மேலே பழைய போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி ஆக போறவள கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இனியா பேச்ச மாத்தாத. அவன் தான் உன்னை பார்த்தேங்கறான்ல. டேய் ஆனந்த் சொல்றா. அண்ணா, இனியா நேத்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை ரூம்ல விளக்கு கீழே விழுந்து ஃபயர் ஆயிடுச்சு. நான் தான் அதை அணைச்சேன். விளக்கு விழுந்துருச்சா? ஐயோ சொதப்பிட்டானே. என்னப்பா சொல்ற? ஆனந்த், இது ஏன்டா யார்கிட்ட சொல்லவே இல்ல நீ? சொல்ல வேணான்னு இவங்க தானே சொன்னாங்க. கடைசியில என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. அம்மாக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நான் தான் மறைச்சிட்டேன். ஆனந்த், எதை மறைக்கணும் எதை மறைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக இந்த விஷயத்தை எல்லாம் மறைச்ச? அத்தை, இது என்ன புது கதையா இருக்கு? என்னது புது கதையா? ஆமா, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கதை தான். நீங்க பேசாம கதை எழுத போயிடலாம். இந்த பூஜை எவ்வளவு நல்லபடியா முடிஞ்சதுன்னு பாத்தீங்கல்ல அத்தை? தேங்கால பூவெல்லாம் வந்துச்சு. சும்மா எதையாவது கதை கட்டி விடாதீங்க. ஏய், பொய் சொல்லாத. நீ ஒரு ஃப்ராடு. ஃப்ராடு மாட்னா. ஆனந்த், நிதானமா பேசு. அத்தை, ஆனந்த் என் மேல அபாண்டமா பொய் சொல்றாருல. நீங்க வேணா பூஜை ரூமுக்கு போய் பாருங்க, அங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. ஆமா, நீங்க தான் சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க. யாருமே பார்க்க கூடாதுன்னு சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அத்தை, ஆனந்த் சொல்றது எல்லாமே பொய் பொய் பொய். இங்க பாருங்க ஆனந்த், உங்களுக்கு வசுவ பிடிக்கும்னா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? இனியா அர்ஜுன், கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆனந்த், இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். மறுபடியும் பேசி நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்க வேண்டாம். ஒரு விரதம் பூஜை நடக்கிறப்போ இப்படிதான் எல்லாரும் நடந்துக்கிறதா? நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. இத பாருங்க அத்தை, சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறதா இருந்தா நான் இப்பவே வீட்டை விட்டு போயிடுறேன். என்னம்மா நீங்க மருமகன் சொன்ன வாயால இனியாவை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. இனியா, நீ பேசாம இரு. நீ போய் அடுத்த வேலை பூஜைக்கு ரெடி பண்ண. ஓ, வசு, நீ உள்ள போமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடு. போமா. தேங்க்ஸ் அர்ஜுன் சார். சரியான நேரத்துக்கு நீங்க வரலன்னா எனக்கு ஏதாவது நடந்திருக்கும். நீ நினைக்கிற மாதிரி ஆபத்தெல்லாம் உன்னை நெருங்க விட மாட்டேன் வசு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத. போ, போய் ரெஸ்ட் எடு போ. மேடம், என்னப்பா? மேடம் சொல்லுப்பா. வழக்கமா சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துப்பேன். சும்மா தயங்காம சொல்லு. அந்த மாதிரி பார்க்குறப்போ காந்திமதி அம்மாவும் இனியா மேடமும் அவுட் ஹவுஸ் பக்கமா போனாங்க. போய் ஜன்னல் வழியே ஸ்ப்ரே பண்ணாங்க மேடம். என்னப்பா சொல்ற? ஆமா மேடம். உங்களுக்கு சந்தேகம்னா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு தடவை பார்த்துருங்க மேடம். சரி, நீ போப்பா. இதை நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க மேடம். அத்தை, சொல்லுங்க அத்தை. பூஜை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டவாமா. சொல்லுங்க அத்தை.
நான் என்ன பண்ண அத்தை? எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? உனக்கு எதுக்கு இவ்ளோ பொறாம? ஆ? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பஸ் சாகணும்னு நினைக்கிறியா? அத்தை, நான் எதுக்கு அத்தை அவ சாகணும்னு நினைக்க போறேன்? இத பாரினியா, சும்மா நடிக்காத. நீ பஸ் வீட்ல போய் என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கும் அர்ஜுனுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல. இதுல பஸ் எங்க இருந்து வந்தா? எதுக்கு அவ மேல நீ அப்படியே வெறி கொண்டு அலையிற? ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளை போட்டியா நினைச்சு அவகிட்ட வம்பக்கு போற. பஸ் பூஜை பண்றானா அது அவளோட இஷ்டம். அத நீ எதுக்காக கெடுக்கணும்னு நினைக்கிற? இது குடும்பம் நடத்துற வீடா இல்ல போட்டி பொறாமன்னு அடிச்சுக்கிட்டு சாகுற கிரவுண்டா? பொண்ணு மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுக்கு மருமகளா வரவளுக்கு விசாலமான மனசும் நல்ல குணமும் பெருந்தன்மையும் இருக்கணும். ஆனா இது எதுவுமே உன்கிட்ட இல்ல. அதையெல்லாம் வளர்த்துக்கிற வழிய பாரு. அத்தை, நான் எதுவுமே தப்பு பண்ணலையே அத்தை. இத பாரினியா, நீ பண்ண தப்புக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. காட்டவா? அத்தை, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, அத்தை, நான் பண்ணது தப்புதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் வசு மேல இருக்கிற பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை. நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. சரி போ. அத்தை, தயவு செஞ்சு அர்ஜுன் கிட்ட மட்டும் இத பத்தி சொல்லிடாதீங்க அத்தை. இனிமே ஒழுக்கமா இருக்கிற வழிய பாரு. போ. வசு, உனக்கு திரும்ப திரும்ப நல்லதே நடந்துகிட்டு இருக்கு. நான் இனிமே எதையுமே நடக்க விட மாட்டேன்டி. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஹலோ போலோ ஐரமீன் கோலா. கோலாங்கிறது மட்டனை தான் செய்வாங்க. ஐரமீன்றீங்க. உத்தமன் லாஜிக் இடிக்குது. லாஜிக் கிடைக்கல, நீங்க தானே அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆபீசர்ஸ் அட்டென்ஷன். யாரு அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. சார் நமஸ்தே. யார் நீங்க? சார் आपको कमांडर சார் from direct from delhi. இங்க பாருங்க, முடிஞ்சா தமிழ்ல பேசுங்க. இல்ல தமிழ் பேச தெரிஞ்ச யாராவது அழைச்சிட்டு வாங்க. பேசிட்டா போச்சு, நாங்க தமிழ் ராணுவம். தமிழ்நாட்டு ராணுவமா? இது தமிழ்நாட்டுல இருக்கிற ராணுவம். मेरा नाम मुखर्जी सिंह, ये मेरा भाई बैनर्जी सिंह, ये चटर्जी सिंह. நாங்களும் ஜி ஃபேமிலி தான். நீங்க என்ன ஜிஜி? அதாவது ஜி ஃபேமிலி. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓஹோ, நல்லாவே புரியுது. அம்பேத்கர் சீரியல்லாம் வந்தது இல்ல தம்பி, அவரு ஜி தமிழ சொல்றாரு. நாங்க மிலிட்டரிய சொல்றோம். நீங்க கேமரால ஷூட் பண்ணுவீங்க, நாங்க துப்பாக்கியில ஷூட் பண்ணுவோம். நீங்க தோசை சுடுவீங்க, நாங்க பரோட்டா சப்பாத்தி சுடுவோம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அத முதல்ல சொல்லுங்க. இதோ பாருங்க ஹரி சாப். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? மிலிட்டரிக்கு எல்லாமே தெரியும். உங்க வைஃப் வீணை வாசிப்பாங்கல்ல, அதுவும் எங்களுக்கு தெரியும். வயலின காமிச்சு வீணா சொல்லுதா லூசு. சரி ஓகே, நான் உங்களை நம்புறேன். தம்பி, கடைஞ்சி எடுத்து கேனினா இருக்காரு உங்க மாமனார். चटर्जी மூத்து को சட்டு करो जी. அட சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நேத்து உங்க வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க சேட்டலைட்ல பார்த்தோம் ஜி. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க வீட்டை தரவா செக் பண்ணும் ஜி. உள்ள ஏதாவது பாம் கீம் வச்சுக்கிறாங்களா பாக்கணும். உங்க பொண்ணு ரூம் எங்க இருக்கு? அங்கதான் நிறைய பாம் இருக்கும். எதுக்கு பொண்ணு ரூம்லாம் கேக்குறீங்க? அவங்க சாமி ரூம்ல இருக்கும் போது தான் நெருப்பு வந்துச்சு. ஜெமினி கணேசன் ஜி ஹட்டோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பீச்சே மூட் ரைட் லெஃப்ட். பானர்ஜி கொஞ்சம் திரும்புங்க. ஓகே ஜி. ஏ வாயே மூட். பானர்ஜி ये रूम को सर्च करो. यस जी. हेलो जी. जमिनी गणेशन आओ इधर. चैटर्जी ओ चैटर्जी ट्रेडिंग गब्बड़ी की जी. கேரா இருக்குது. ட்ரெஸ் நாத்து தாங்கல. நீ பேசிட்டே இருப்ப வா என் பின்னாடி. ஓகே முகர்ஜி.
தம்பி எப்படி அந்த ஏமாத்தி நம்ம உள்ள வந்துட்டோம். பஸ் மேடத்தை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா பஸ் மேடத்தையே காணுமே. அடுத்து என்ன பிளான்? பஸ் எப்போ வராலும் வரட்டும். ஆனா வந்ததுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டியா? வசுக்கு என் மேல லவ் இருக்கு. ஆனா வசு அதை மறைக்கிறா. அவ ஏன் மறைக்கிறாங்கறத கண்டுபிடிக்கணும். என்ன அவ லவ் பண்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட போதும். அவளை என்ன லவ் பண்ண வச்சிருவேன். சோ அந்த ஆதாரத்தை நம்ம சர்ச் பண்றோம். ஆமா, போய் சர்ச் பண்ணுங்க. ஆதாரத்தை நம்ம சர்ச் பண்றோம். சின்ன பண்றீங்க, எங்கயோ போயிட்டீங்க தம்பி. ரொம்ப முக்கியம். போய் தேடு. வாங்க வாங்க. ஓகே. முகர்ஜி சீக்கிரம் வாங்கோ, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? தவண்ட மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துன ரசீதெல்லாம் இருக்குது. என்ன தம்பி இதெல்லாம் இருக்கு? உத்தமன், அவளுடைய லவ் சின்ன பேப்பர்ல இருக்காது. ஹார்ட் காப்பி இருக்கும்போது சாஃப்ட் காப்பி எதுக்கு உத்தமன்? ஐயோ, என்ன தம்பி நீங்க ஹார்ட் காப்பின்றீங்க, சாஃப்ட் காப்பின்றீங்க? தம்பி இந்த தாடியை வச்சுக்கிட்டு ஒரே இரிட்டேஷனா இருக்கு. பிச்சு கனசில போல இருக்கு. முதல்ல வந்த வேலையை பாருங்க தம்பி. ஐயோ உத்தமன், இப்பதான் வந்திருக்கோம். இன்னும் சர்ச் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அபத்தமா பேசுவீங்க. டென்ஷன் ஆகுது. சீக்கிரமா சர்ச் பண்ணுங்க. இரிட்டேட் பண்றீங்க. உயிரை வாங்குறீங்க. நல்லா தேடி தொலைங்க. தேடறஞ்சி. வசு, என்ன வசு, கண்டுபிடிச்சிட்டியா? கள்ளி. ஐயோ. ஹலோ, யார் நீங்க? சர்ச்சிங். அந்த பெட்டிங்ல சர்ச்சிங். பெட்டிங்ல சர்ச்சிங். சார், யார் நீங்க? யார் நீங்கன்னு கேட்டேன். நாங்க மிலிட்டரி டீம் சர்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். சர்ச் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்கு? உங்க செக்யூரிட்டிக்காக மிலிட்டரி போலீஸ் எங்களை அனுப்பியிருக்கு. முகர்ஜி, மிலிட்டரி போலீஸ் நோ மிக்சிங் ஜி. ஓகே ஜி. सेटअप जी. नेक्स्ट रूम सर्च जी. अप गेट आउट. ओके जल्दी आओ जी. குடி நல்லா குடி. ஹலோ, இங்க என்ன சர்ச் பண்ண வந்திருக்கீங்க? ஃபுல் சர்ச்சிங் மேடம். எங்கயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா அது சாதாரண ஃபயரா இல்ல பாம் ஃபயரானு வீடு ஃபுல்லா செக் பண்ணுவோம். இப்ப மிலிட்டரியில இருந்து இங்க செக் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. நேத்து உங்க வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்காக சர்ச் பண்ணு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். என்ன சர்ச் பண்றதுக்கு என்னைய சுத்தி வரீங்க? You are the evidence, madam. என்னது? நான் எவிடன்ஸா? Yes, madam. சார், ஐயோ சார், என்னாச்சு? மேடம், உங்க பாடியில காதல் வைரஸ் தாறுமாறா ஓடுது. என்னது? காதல் வைரஸா? சர்ச் பண்ண வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. மேடம், இதுக்காக டெல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். அதனால தான் கையை பிடிச்சே. பேட்டியே மேடம். பேட்டியே. அரே பேட்டியே மேடம். பேட்டியே மேடம். मैं लड़का हूँ, आप लड़की हैं. आप खूबसूरत लड़की है. இதுக்கு மட்டும் தலையாட்டு. आप मुझको प्यार करता हूँ. இப்போ என் மேல உங்களுக்கு லவ் வந்துச்சு. உங்க மேல எதுக்கு லவ் வரணும்? வந்துச்சின்னு வெச்சுக்கோங்களே. அதெல்லாம் வராது. சரி, ஓகே. ஏன் மேல வேண்டாம். யாரோ ஒருத்தர் மேல உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் வராதுன்னு சொல்றேன்ல. உங்க பாடியில காதல் வைரஸ் நிறைய இருக்கும். அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேடம், டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட மட்டும் இல்ல, சிங்க கிட்டயும் பொய் சொல்ல கூடாது. இப்போ எதுக்கு இந்த கேள்வி? இருக்கு மேடம்.
நீங்க யாரோ ஒருத்தரை லவ் பண்றீங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. அந்த லவ் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு காரணம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் இன்வெஸ்டிகேஷன் மூலே சொல்லுது மேடம். உண்மையே சொல்லுங்க மேடம், இல்லைன்னா இது பெரிய கேஸ் ஆயிடும். அது அது சொல்லு அது சொல்லு. வசு, துஷ்மன். ஐயோ வரானே. வசு, யார் இது? நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? வசு, உன் வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல மேடம். இது என்ன மேடம், இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. வீடு ஃபுல்லா சர்ச்சிங் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஹலோ, நீ யாரு? என்ன வெளியே போக சொல்ற? ஏய் சட்டர்ஜி, பேனர்ஜி, ஏய் டிஸ்டர்பன்ஸ் ரே. முகர்ஜி, ஏய் क्या எங்க போயிந்தீங்க? நீங்கள் யாரோ? அதாவது நீங்கள் யாருன்னு கேக்குறாரு. ஏய், நான் யாரா? நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். बैनर्जी, चटर्जी, ये आदमी को मरना लो. ओके जी, नो टेंशन, नो टेंशन. ओके मुखर्जी जी, टेक दिस बॉडी आउटसाइड. बॉडी स्मगलिंग. वसु, चटर्जी, पूरा बॉडी स्कैन जी. ஓகே ஜி. தேடு பாக்கெட்ல என்ன இருக்குது? என்ன பண்றீங்க? இப்போ சொல்லுங்க மேடம், நீங்க யாரை லவ் பண்றீங்க? அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணல. நீங்க உண்மை சொல்லலேனா இந்த இன்வெஸ்டிகேஷன் 2 டேஸ் ஆனாலும் கண்டினியூ ஆகும். இங்கேயே ஸ்டே பண்ணி சர்ச் பண்ணுவோம் மேடம். 2 டேஸா? சரி, கொஞ்சம் சீக்கிரம் சர்ச் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி, ஓகே. நீங்க போய் லஞ்ச் ரெடி பண்ணுங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். ஏன் நான் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க எதுக்கு சாப்பிடணும்? இட்ஸ் a part of the searching மேடம். ப்ளீஸ் கோ. சீக்கிரம் தேடுயா. நான் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய போறியா? அம்மா, என்னையா பண்ற? உங்க முதுகுல வெப்பன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அத தடவி பாக்குது. தடவுச்சு சட்டர்ஜி. வசு, உங்க யாங்க வசு, ரப்பர் பிடிங்க. வசு, ஏய் வசு, बैनर्जी, चटर्जी, उसको खत्म करो. वसु, क्यों ना टेंशन जी, खत्म कर देंगे जी. चलो दो टेंशन मुखर्जी. வசு. என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வரீங்க? ப்ராப்ளம் ஜி. ஆமா ஜி, அங்கெல்லாம் போக கூடாது ஜி. ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாது? என்ன கேள்வி எல்லாம் கேக்குது? என்ன சட்டர்ஜி, तुम बात करो जी. ஐயா ஓகே. கொரோனா நெகட்டிவ் சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட் இருக்கா? கொரோனாக்கு நீங்க பேசுறதுக்கு என்னடா சம்பந்தம்? என்னது? என்ன சம்மதம் இருக்கா? சர்டிபிகேட் கொடுத்தா நீங்க இருக்குது ஜி. இல்லனா மிலிட்டரி ஆபீசரை கேள்வி கேட்டதுக்காக தீகார் ஜெயில்ல போய் இருக்குது ஜி. இந்த ஆள் என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துறா மேடம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அன்பா 2 வார்த்தை பேசுங்க மேடம். நான் ஏன் அன்பா பேசணும்? இட்ஸ் a part of the investigation மேடம். சரி, ஓகே, விடுங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? JKR குரூப் ஆஃப் கம்பெனில MD-ஆ இருக்கேன். உங்க கம்பெனி ஓனர் நேம்? மிஸ்டர் அர்ஜுன். அவர் மேல உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ஷன் இருக்கா? அவரு ஏதாவது உங்களுக்கு லவ் டார்ச்சர் ஏதாவது பண்றாரா? ஹலோ, என்ன பேசுறீங்க? அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சொல்லுங்க. குத்ரை புடுங்கடா. முகர்ஜி, செக்கிங் பெண்டிங் ஜி. யூ நோ டென்ஷன் ஜி. புடுங்கடா. புடுங்கடா என்ன? என்னதாண்டா உங்களுக்கு வேணும்? நிம்மல் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியில போணும் ஜி. இல்லனா உன்னை கண்ணால சுட வேண்டி வரும். இரு. நீங்க 2 பேரும் சொன்னதை மறுபடியும் சொல்லுங்க. நீங்க உடனே வெளியில போணும் ஜி. இல்லனா கண்ணாலே சுடுவோம் ஜி. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. கேட்டிருக்க முடியாது மச்சான் ஜி. மச்சானா? திரும்ப அப்பனா நீ வசு. நோ ஜி, வசு வேண்டாம் ஜி. வசு, என்கவுண்டர் பண்ணு. சொல்லுங்க. கூடு வாயே. ஐயோ கடிச்சா. டாக்டர்ஜி, போய் மிளகா பொடி எடுத்துட்டு வாயேஜி. ஓகே ஜி. அப்படியே வாயில போடுஜி. யாவையா பத்ர. ஐயோ ஜி. வசு, வசு. ஐயோ வசு, எனக்கு என்னமோ அது அர்ஜுன் குரூப் மாதிரி தான் தெரியுது. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. என்ன ஃபாலோ பண்றா? முகர்ஜி, சீக்கிரம் வாஜி. ஐயோ, என்ன விடுங்க மேடம். மேடம், என்ன பிடிக்காதீங்க. மேடம், என்ன பிடிக்காதீங்க.
அடிக்காதீங்க. ஒரு வேலை விரதம் பூஜை இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சில தடங்கள் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஜோசியரே. தடங்களே இருக்க கூடாதுமா. என்ன தடங்கள்? இல்ல, அத்தைக்காக இந்த வீட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணும் விரதம் இருந்து பூஜை பண்ணா. அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அத்தை, நீங்க தப்பா நினைக்கலனா வசுவ கூப்பிடுவோம், ஜோசியர் பேசட்டுமே. இவ எது பண்ணாலும் அவளும் சேர்ந்தே பண்ணுவா. இப்ப கூட பூஜை பண்றேன்னு பூஜை ரூம கொளுத்தி விட்டா. வசு பாட்டி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்ல முதலாளியம்மா, அவர் கேட்டாரு, அதான் சொன்னேன். அக்னி பகவான் ஆத்துக்குள்ளேயே வந்துட்டாரா? திங்கிற சோத்துக்குள்ளேயே வராரே, ஆத்துக்குள்ள வரமாட்டாரா? இதோ அந்த பொண்ணே வந்துட்டா, அவகிட்டே கேட்டுக்குங்க. அம்மா, பூஜை எல்லாம் சிறப்பா முடிஞ்சுதா? சிறப்பா நடந்துச்சுங்க ஐயா. எங்க சிறப்பா நடந்துச்சு? உன் வீட்டு பூஜை ரூம்ல தானே ஃபயர் ஆயிடுச்சு. இனியா, அது வந்து அத்தை, உங்க உயிர் விஷயமாச்சே, அதனாலதான். ஆனா ஜோசியரே, என்னோட பூஜை கரெக்டா நடந்துச்சு. நான் தான் இந்த வீட்டோட மருமக, அதனால அத்தை உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. நானும் கரெக்டா பூஜை பண்ணேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வசு, ஏன்னா அது. இருங்க, யாரு பூஜைய சரியா பண்ணிருக்கா, யாரோட பூஜைய கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னு சோதிச்சு பாத்திரலாம். கடவுள் என் பூஜையை ஏத்துக்குவாருடி. நீ நினைக்கிறது நடக்காதே.